கர்த்தருடைய நாம் அமைப்படுவதாக ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை பொழுதிலே பஸ்கா பண்டிகையிலே நாங்கள் அநேகர் கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை 3 நாட்கள் வர முடியாத கூட நாட்களிலே கலந்து கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இந்த நாளிலே கூட நாம் தியானிப்போம். ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து நாம் தியானித்து நாம் கடந்து போகலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேசுவாராக. இந்த நாளிலே பார்க்கப்படும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கடைசி பஸ்கா பண்டிகையை தேவன் ஆசரித்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அவரை பஸ்கா ஆசரிக்கும் வழியாய் அவருந்த நாட்களில் வருகிறது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இன்னும் என்னுடைய வேலை வரவில்லை என்று சொல்லி அந்த பஸ்காவுக்கு அவர் என்ன செய்யவில்லையா, போகவில்லை என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அந்த கடைசி பண்டிகை நாட்களிலே ஆண்டவர் அந்த பஸ்காவுக்கு அவர் போயிருக்கும் போது அந்த பஸ்கா பண்டிகையை அவர் ஆசரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒரு விசேஷித்தமான பண்டிகை இந்த பஸ்கா பண்டிகை மற்றும் பூரி என்று சொல்லப்பட்டதான இப்படிப்பட்ட பண்டிகைகள் எல்லாம் ஒரு விசேஷித்தமான ஒரு பண்டிகை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஆசரித்த பண்டிகையிலே பார்க்கும் போது இந்த பஸ்கா பண்டிகையை அவர் கடைசி நாளிலே தாம் மரிக்க போகிறதற்கு அடையாளமாய் இருக்கிறபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் மாத்திரமல்ல சகல ஜனங்களுக்காகவும் அவர் மரிக்க போகிறதுனாலே அந்த பண்டிகைக்கு அவர் கடந்து போனார். அங்கே அவர் அப்பத்தை பிட்டார். அப்பத்தை பெற்றுக் கொடுத்து ரசத்தை எடுத்து கொடுத்து இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரிதமா இருக்கிறது, இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதானே வார்த்தை குறித்து பார்க்கிறது. இதெல்லாம் நடந்து முடிந்த பின்பு இப்பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் யாருடைய கையில் ஒப்புவிக்க போகிறேன் சொன்னால் பாவிகளுடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. பிதாவுடைய திட்டமும் பிதாவுடைய சுத்தமா இருந்தாலும் கூட அவரை சிலுவையில் அறைவதற்காக இந்த நாளிலே பார்க்கும்போது ஒரு கூட்டம் ஆயத்தமா இருக்கிறார்கள். அண்ணா காயபா ஆயத்தமா இருக்கிறதை பார்க்கிறோம். அவருக்கு விரோதமாய் எழுப்பி அவர் சிலுவையில் அறைவதற்காக அவரை பல பாடுகளை உட்படுத்துவதற்காக ஆயத்தமா இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து யூதாசும் என்ன செஞ்சிருக்கிறார்னா ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்கிறது, 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கும்படியாக அவர் கையூற்று பெற்றுக்கொண்டு அவரை காட்டி கொடுப்பதற்கான சமயங்களை தேடிக்கொண்டிருந்தான், வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தான் என்று வேதம் மிகவும் தெளிவாக திட்டமாய் சொல்லுகிறதானே இந்த வார்த்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இயேசு எதற்கு ஆயத்தமா இருக்கிறார் என்று சொன்னா பாடுகளை சகிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. தன் சரீரத்தை பாவியுடைய கையிலே ஒப்பு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் படுத்த போகிற அத்தனை வேதனைகளையும் தாங்கிக் கொள்வதற்கு இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறது சொன்னால் ஆயத்தப்படக்கூடியவராய் இருந்தார். அல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த ஆயத்தத்திற்கு முன்பதாக இயேசு பாவின் கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக இயேசு சிலுவைக்கு முன்பாய் போவதற்கு முன்பதாக இயேசு ஒருவேளை பொற்கிடத்தை சூடிக் கொள்வதற்கு முன்பதாக இயேசு ஒருவேளை இரவெல்லாம் பரியாசப்படுவதற்கு தன்னை அர்ப்பணிப்பதற்கு முன்பதாக அவர்கள் அவரை கோலால் அடிப்பதற்கு முன்பதாக அவரை சிரசிலே ஒருவேளை பார்க்கும்போது அந்த முள்ளை வைத்து குற்றுவதற்காக எத்தனை அவமானங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாழ்வின் துவக்கம் முதல் அவருடைய வாழ்வின் முடிவு மட்டும் ஒரு காரியத்தை ஆண்டவர் விட்டுவிடவே இல்லை. அல்லேலூயா. என்ன காரியம் என்று சொன்னா அவர் தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் போது செபிக்க ஆரம்பித்தவர் தன் ஊழியத்தை முடிக்கிற போது அவர் என்ன பண்ணார்னா செபிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. அப்போ அவருடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை அவமானங்களை நிந்தைகளை சகிப்பதற்கு தெய்வ பலன் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமா இருந்தது. அல்லேலூயா. மாம்ச பலத்தினால் மேற்கொள்ள முடியாது என்பதனாலே மாம்ச பலமானது ஒருவேளை சிலுவை சுமக்க முடியாதபடிக்கு பிசாசு தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் மாற்றி விடுவான் என்பதனாலே இந்த பஸ்காவை ஒருவேளை தெய்வம் முடிச்சு நேரா போய் என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒருவேளை பிரதான ஆசிரியத்திலோ அல்லது ரோம அரசாங்கத்திலோ அவர் காட்டிக்கப்படுற இடத்துல போய் அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் எங்கே போகிறார் சொன்னால் வழக்கமாய் சொல்லிக்கிறதானே கெத்செமனே தோட்டத்துக்கு ஆண்டவர் போகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வாழ்வில் நாம் கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்ன, இந்த பஸ்கா பண்டிகை கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன, நம்முடைய வாழ்க்கையின்
துவக்கத்திலிருந்து அப்படி ஜீவன் முடிகிற வரைக்கும் எதை நாம் கை கொள்ள வேண்டுமா? செபிக்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும், கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் ஒவ்வொரு தருணத்திலும் சோமனிட்டே இருந்தான் பார்க்கிறோம். லாசரு மரித்து போயிருக்கிறான், நேரம் போயிட்டு லாசரை வெளியே வான்னு சொல்லல. அதற்கு முன்பதாக பிதாவை நோக்கி என்ன செய்கிறாரா? செபித்தார் என்று வேதம் மிக தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரு கொன்னைவாய் மனுஷனை கொண்டு வருகிறார்கள். அவன் கரங்களிலே வைத்து என்ன செய்தால் எப்பத்தான் என்று செபித்த போது அவன் திறக்கப்பட்டான் என்று பார்க்கிறோம். இப்படி அநேக இடங்களிலே ஆண்டவர் என்ன செய்வது சொன்னால் எதை காண்பிக்கிறார், எது தேவை என்பதை அவர் காண்பிக்கிறார், எது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் என்பதை சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது ஜெபத்தின் வழியாக தான் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உலகத்திலே பாடுகள் உண்டு, உலகத்திலே துன்பங்கள் உண்டு, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, உலகத்திலே வேதனைகள் உண்டு. இதற்கு நடுவிலே நாம் பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதற்கு நடுவிலே நாம் ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா ஜெபங்களை நாம் கையில் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அதான் செய்றாரு. நீங்க வாசிங்க லூக்கா சுவிசேஷத்துல 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா விதமான பண்டிகைலாம் வாசித்து படிச்சாச்சு. அதுக்கு ஆண்டவர் சீஷர்களுக்கு சில காரியங்களை சொல்லுகிறார். சீமோனுடைய வாழ்வில் நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் ஆண்டவர் தெளிவாய் கொடுக்க கற்றுக் கொடுக்கிறார். சொல்லி முடிச்ச பிறகு இப்ப வாசிக்க 39ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள் என்று இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வேத பகுதியை பார்க்கும்போது இந்த ஜெபத்தினுடைய முறையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இயேசு காட்டிக் கொடுக்கப்பட போகிறார், எல்லாம் சந்திக்க போகிறார். ஒருவேளை மறுநாள் அவர் மதிக்க போகிறார். எல்லா விதமான பாடுகள், நெருக்கங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் தெரிந்திருந்தாலும் இப்போது அவர் வழக்கத்தின்படியே ஜெபிக்கிறதானே, வழக்கத்தின்படியே போகிறதானே ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு பேர் என்ன? ஒலிவமலை என்று பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டம் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் வழக்கமா எங்கே இருப்பார் அப்படின்னா இரவு நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் இருப்பார் என்று லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. லூக்கா 21:37 வசனம் வாசிங்க. அவர் பகல் காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தா என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பகல்லாம் ஓடி செஞ்சுட்டு இரவிலே ஓய்வு கொள்வதற்காக அவர் என்ன செய்யல, இந்த ஒலிவமலைக்கு போகவில்லை. இயேசு எதற்காக ஒலிவமலைக்கு போகிறார்? ஒலிவமலை எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? எதற்கு அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு போவதை அவர் வழக்கமாய் வைத்திருந்தார்? எதற்கு அந்த கெத்செமனே தோட்டத்திலே இரவு நேரத்திலே போய் தங்கினார் என்று சொன்னால் தன்னை அனுப்பினதானே பிதாவோடு கூட உறவாடும்படியாக. அல்லேலூயா. இந்த ஜெபத்திற்கென்று வழக்கமான ஒரு இடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தெய்வச்சனமே, ஒருவேளை யூதாசுக்கு இடம் தெரியும். ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், எப்பா யூதாசு வருவான், அதனால இடத்தை என்ன செய்யலாம், மாற்றினான் அல்ல. வேதம் தெளிவாய் சொல்கிறது வழக்கமாய் போகிறதானே. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறதற்கென்று வழக்கமாய் ஆண்டவர் ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் எப்பொழுதெல்லாம் அவருக்கு சமயம் கிடைக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே வாய்ப்பு கிடைக்கிறதோ, அப்போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தாரா, இந்த கெத்செமனே தோட்டத்திலே பிதாவோடு கூட தன் நேரங்களை செலவிடுகிறவராய் இருந்தார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் வழக்கமான ஒரு இடம் இருப்பதில்லை. அதான் இடம் கற்றுக் கொடுக்கிறது. ஜெபத்தினுடைய இந்த முதல் அடிச்சுவடு என்ன, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதான காரியம் என்ன, ஆண்டவர் எங்கே ஜெபம் பண்ணினார்? ஒருவேளை மேல் வீட்டு அறையிலே எல்லாம் கப்பல்கள் எல்லாம் இருந்தது. அங்கே அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். அங்கே கொஞ்ச நேரம் செஞ்சிருக்க ஆண்டவர் பண்ணிருக்கலாமா, பண்ணிருக்க முடியாதா? எல்லா வசதியும் இருக்கிறாங்க, இல்லை எல்லா விதமான நியாயம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்க கூட சீஷர்கள் இருக்கிறாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஜெபத்துக்கு என்ன இருக்கக்கூடாதுன்னா தொந்தரவுகள் இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் அதை மேல் வீட்டு அறையிலே அவளோடு கூட என்ன செஞ்சிருக்கலாம், செபித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்கிறது தன் வழக்கமாய் 3 ஆண்டு காலங்கள் எந்த விதத்தில்
ஜெபிக்கும்படி கடந்து போனாரோ அதே வழியாக தான் ஆண்டவர் கடைசி ஜெபத்திற்குள்ள கடந்து போனதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பான தெய்வச்சனமே, இன்றைக்கும் இந்த மாலை பொழுதிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழக்கம் இருக்க வேண்டும். அதாவது வேத பகுதி கற்றுக் கொடுக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகையை ஒருவேளை அப்பம் புசிப்பதோ அல்லது கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் உண்பது மாத்திரமல்ல, நான் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எனக்குள் ஒரு வழக்கம் இருக்க வேண்டும். அந்த வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. அதான் பவுல் எப்படி சொல்ற வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்துல 12ஆம் 13ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம். அங்கே இருந்து வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்து ஓய்வு நாளில் போய் ஆற்றின் அருகே வழக்கமாக ஜெபம் பண்ணுகிற உட்கார்ந்து உபதேசம் பண்ணினோம் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து போகிறார். போகிற அந்த பட்டணத்தை பற்றி சொல்கிறார். ஒரு ஆற்றின் அருகே இருக்கிறது, ஒரு குளிர்ச்சியான ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே பெண்கள் அநேக தண்ணீர் கொள்ளக்கூடிய வருகிற இடம் இருக்கிறது. ஆனா பவுல் சொல்றாரு, வழக்கமாய் செபிக்கிறதானே இடத்திலே. அல்லேலூயா. இப்போ ஆண்டவரும் கூட அதான் செய்கிறார். அவர் வழக்கமாய் செபிப்பதற்கென்று ஒரு மலையை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வீட்டிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா, வழக்கமாய் செபிப்பதற்கு நமக்கு என்று ஒரு அறை இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க. இன்னைக்கு எல்லா அறைகளும் இருக்கிறது. ஆனா என்ன அறை கிடையாதுன்னா, ஜெப அறைகள் இருப்பது கிடையாது. தூங்குற இடத்துல என்ன செய்யறது? ஜெபிக்கிறது. அப்புறம் எப்படி ஜெபம் வரும்? இல்லை, ஒருவேளை இன்னைக்கு அதான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? அவர் தள்ளி போகலாம் நிலைகளை குறித்து பார்க்கிறோம். ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை கடந்து போய் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் தெய்வம் போகிறதை பார்க்கிறோம். என்றைக்கும் இந்த மாலை பொழுதிலே அன்பான தேவஜனமே, ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். வழக்கமாய் ஜெபிக்கணும். வழக்கமாய் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக இந்த வேத பகுதியை பார்க்கும் போது ஆண்டவருடைய ஜெபத்துடைய இரண்டாவது நிலைகள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 41ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை விட்டு கல்லெறிகிற தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிற்று என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. மிக எளிமையான செய்திதான். ஆனால் வேதம் சொல்கிறது, ஒன்று வழக்கமாய் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது ஜெபத்தினுடைய அடையாளம் என்ன, ஜெபத்தினுடைய நிலைகள் என்ன, ஆண்டவர் எதை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆதி முதல் கொண்டு ஜெபம் என்று சொன்னால் என்ன இருக்கணுமா? என்ன இருக்கணும் சொல்லுங்களேன்? என்ன இருக்கணும்? முழங்கால நிற்கணும். 4 காலில் நிற்கிறது ஜெபம் அல்ல. இல்லை, ஒருவேளை 2 காலில் கொஞ்சிருப்பது ஜெபம் அல்ல. இல்லை, காலம் முடக்கி உட்கார்வது ஜெபம் அல்ல. இப்ப வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இருக்கிற நிலைகள் சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருந்தாலும் கூட ஜெபத்திற்கு என்று ஒரு கணம் இருக்கிறது. ஜெபிப்பதற்கு என்று ஒரு முறை இருக்கிறது. ஜெபிப்பதற்கு என்று ஒரு மாதிரியை தேவன் வைத்திருக்கிறார். அது ஆதி காலம் முதற்கொண்டு கை கொண்டு வருகிறபடினாலே வாழ்வு நிலைகள் மத்தியிலும் கூட அவர் ஜெபிக்கும்படியாய் கடந்து போயிருக்கிறார். அவரோடு இருக்கிற சிஷ்யர்கள் ஜெபிக்காதபடி இருந்தாலும் கூட வழக்கமான ஒரு இடத்திற்கு போறது மாத்திரமல்ல, எப்படி சொன்னாரா, முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவராக ஆண்டவர் காணப்பட்டார். அல்லேலூயா. அப்ப இந்த முழங்கால் முடங்கப்படுகிற போது தெய்வ பலத்தினால் நிரப்பப்படுகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு என்ன வருத்தம்னா, முழங்காலை முடக்கக்கூடிய நிலைகள் இல்லாது இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில ஒன்று ஜெபம் இல்லை, இரண்டாவது இல்லாதிருக்கிற ஒரு காரியம் சொன்னா, இந்த முழங்காலை முடக்கின அனுபவம் இல்லாது இருக்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே அந்த இடத்தை பார்க்கிறோம். ஒரு மலை பிரதேசமா இருக்கிறது. அங்க தரைகள் இருந்திருக்காரு. மலைக்குள்ளே கடந்து போகிறார். ஒருவேளை ஒளிவு தோப்பாக்குள்ளே இருக்கலாம். ஆனால் எதுவும் சொல்லுகிற வார்த்தை என்ன? தன் முழங்கால் படியிட முடியாத நிலையில் இருக்கிற ஒரு இடத்திலே
அவருடைய முழங்கால் முடக்கப்படுகிற அனுபவத்தை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் முழங்காலை முடக்கி செபித்து அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்க வேணும். முழங்காலை முடக்குவது என்பது என்ன? ஆண்டவர் சமூகத்திலே நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்படுகிற அல்லது தாழ்த்தப்படுகிற ஒரு நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு தேவச்சனமே, அநேக தெய்வங்களுடைய வாழ்க்கையில ஜெபம் என்கிற அனுபவம் இல்லாதிருப்பது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஜெபம் என்று சொன்னால் இரவிலே படுத்துக் கொள்ளுகிற போதோ அல்லது காலையில் எழுந்து கொள்ளுகிற போதோ அல்லது மற்ற நாடுகளை சாப்பிடும் போது ஜெபிக்கிறதானே ஜெப அனுபவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனை ஜெபம் பண்றோம் இல்ல? ஒன்னு நைட்டு படுக்கிற ஆளை போய் பார்க்கணும். நைட்டு படுக்கிற ஆள் நினைச்சு பண்ணாவே சொல்லுங்களேன், போற டயர்ட்ல அப்படியே தூக்க கலக்கத்தோடு யோசனையோடு கூட 4 வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு படுத்துருவோம். காலையில் எழுந்து கொள்ளும் போது அதே வேகத்தோடு கூட லேட்டா எழுத ஓட வேண்டும் என்பதற்காக மறுபடியும் ஓடுகிறோம். மறுபடியும் சாப்பிடும் போது நினைவு வந்தால் செபிக்கிறோம். நினைவில்லைன்னு சொல்ல அவசியத்தில் செபிக்கிற அனுபவங்கள் இல்லாமல் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? எனக்கு இந்த மாலை பொழுது பஸ்கா பண்டிகை ஆயத்தம் பண்ண வந்திருக்கிறோம். ஒருவேளை சிலுவையின் பாடுகளை தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? சீஷர்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? நீங்கள் சோதனைக்குள் விழுந்து போகாமல் இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. சோதனைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது, வேதனைகள் நமக்கு முன்பாக இருக்கிறது, பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது, பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. எந்த ஒரு தெய்வ மனுஷன், எந்த ஒரு தெய்வ பிள்ளை தன் முழங்காலை முடக்கி நேராக நிற்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். சீஷருடைய ஒருவேளை பார்க்கும் போது அவர் பார்க்கலாம் அநேக நித்திரை மயக்கமாக இருந்தாங்க. ஆனால் அவர் விடும் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏன் அந்த முறைமைகளை கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னா, அவர் போன பிறகு இனிமேல் யார் ஜெபம் பண்ணணும்? சீஷர்கள் செபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எனக்கு இந்த மாலை வெளியிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் அதுதான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் முழங்காலே முடக்குகிற அனுபவம் இருக்கிறதா? ஜெப அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த பாரம்பரியமான சடங்காட்சரமாக வெறும் கர்த்தருடைய பந்தியை ஆசரித்து போகிறோம் என்ற நிலையிலே கொஞ்ச நேரம் ஜெபமாயிட்டு வந்திருக்கிறோமா? அல்லது தேவ சமூகத்தை எப்பொழுதும் போல சரீரம் மாத்திரம் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு சரீரத்தை மாத்திரம் சுத்திகரித்துக் கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோமா? கர்த்தருடைய பந்தி அப்படின்னா ஒயிட் நாட்டில் வந்துடணும், உடனே பரிசுத்தம் ஆயிடுமா? இல்லை குளிச்சுட்டு வந்துடணும் ஃப்ரெஷ்ஷா உடனே பரிசுத்தம் ஆயிடுமா? கர்த்தருடைய பந்தியினுடைய அடையாளம் என்ன? தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? இருதயத்தை எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். இதற்கெல்லாம் மேல பாவம் அறிக்கை தேவன் எதிர்பார்க்கிறார். இதற்கு குறைஞ்சது நம்ம 1 மணி நேரமா தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்யணும்? முழங்கால நிற்கணும். அதுதான் பஸ்கா பண்டிகை. ஒவ்வொரு மாசமும் பஸ்கா பண்டிகை தான். ஒவ்வொரு முதல் வாரமும் நமக்கு பஸ்கா பண்டிகை தான். இன்னைக்கு மாத்திரம் விசேஷித்தமானதா இருந்தாலும் கூட, ஆனால் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படுகிற போது பாவ உணர்வு அடையாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாத நிலையில நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தேவ சமூகத்திலே ஜெபிக்காத ஒரு நிலையிலே நாம் தேவ சமூகத்திலே அந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அது பேர் என்ன தெரியுமா? சடங்காச்சாரம். எனக்கு அநேகர் அப்படிதான் எடுத்துட்டு இருக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில எனக்கு அப்படிதான் கர்த்தருடைய பந்தி போயிட்டு இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆண்டவர் இந்த பந்தியை ஒருவேளை ஆசிரித்த பின்பு அவர் கடந்து போகிற வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவருக்கும் அவர் இதை கற்றுக் கொண்டிருக்கிறார். வழக்கமா சுபிக்கிற ஒரு இடத்திற்கு ஆண்டவர் போகிறார். போன ஆண்டவர் ஒரு அடுத்த நடப்பு சூழலாம் இருக்கிறது, கொஞ்ச நேரம் என்ன சொம்மன் இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது முழங்கால் படியிட்டு அவர் செபித்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த முழங்கால் ஆண்டவர் மாத்திரம் முடக்கினாரா? இல்லை, வேதம் சொல்லி தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் திறந்திருக்கு. அவன் அங்கு முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு
ஜெபம் பண்ணி நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தானியேல் ஒரு பிரதானியா இருக்கிறார், ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறார். அவருக்கு விரோதமாக ஒரு பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ராஜாவை மாத்திரம் இந்த 30 நாட்களும் ஆராதிக்க வேண்டும் என்கிற நிலைகள் சூழல் எல்லாம் இருக்கிறது. ஆனால் தானியேல் செய்கிற காரியம் என்ன? இந்த 30 நாட்கள் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை தானியேல் அறிந்திருந்தாலும் கூட தான் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக தன் வலவழியில் இருக்கிற ஜனங்களுடைய வழிகளை திறந்து அவன் முழங்கால் படித்து தெய்வ சமூகத்தில் எத்தனை முறை ஜெபித்தானா? 3 முறை அவன் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை முறை ஜெபம் பண்ண முடியல? 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியல? ஜெபம் பண்ண முடியல. சமையல ஜெபம் பண்றதுனா ஜெபமே கிடையாது. அந்த ரெண்டு வாழ்க்கையில ஜெபிக்கிறதான் ஜெபம். ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும், எவ்வளவுக்கு உள் அறைக்குள்ள ஒரு தேவ சமூகத்தில் உறவாடுகிறாயோ அதுதான் அஸ்திவாரத்தை தவிர நீ ஆலயத்தில் வந்து எத்தனை மணி நேரம் பண்ணாலும் இல்லை, அது ஜெபம் கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பிதாவோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியாரோடு கூட ஒரு ஐக்கியம், உன்னதமான ஒரு உறவு இருக்க வேண்டும். இந்த உறவு இல்லாத நாம் இருந்துட்டு நாம் ஆசரிக்கப்படுகிற பண்டிகை, நாம் ஆசரிக்கிறதான காரியங்கள், நாம் ஆசரிக்கிறதான ஆராதனைகள் எல்லாம் மாயையாக இருக்கிறது. அது தெய்வ பக்திக்கு ஏதுவானது அல்ல என்பதை வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. மாம்சத்திலிருந்து ஆராதிப்பதல்ல, மாம்சத்திலிருந்து துதிப்பதல்ல, மாம்சம் துதிக்கிறதான ஆராதனை அது தெய்வனுக்கு பிரயோஜனமானது அல்ல. தெய்வன் ஆவி ஆத்தும சரீரத்தை அவனை பார்த்துகிறாய் முன்பு தாழ்த்தி அவனோடு கூட உறவாடி அவனோடு கூட உறவு ஒன்றிணைந்து அவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சுகித்து ஆராய்த்த பின்பு எங்க சபையில வந்து ஆராய்ச்சி பாருங்க, தெய்வ பிரசனத்தினால் நிரப்பப்படுகிற அனுபவம் இருக்கும். அல்லேலூயா. அதான் ஆண்டவருக்கு பாருங்க. எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு பஸ்கப்பட்டி ஆசிரிக்கிறதுக்கு நம்ம நல்லதுதான். ஆனா தெய்வம் சொல்கிற காரியம் என்ன? என் கூட பேசிட்டு வந்தேன் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமா என் பக்கத்துல என் கூட உட்கார்ந்து முழங்கால் படித்து வந்தேன் ஆண்டவர் கேட்கிறார். என்னோடு கூட நீ ஜெபித்து என்னோடு கூட உறவாடி இந்த பண்டிகை இந்த விசேஷமான பண்டிகைக்காக என்னோடு கூட ஒரு சமூகத்தை தாழ்த்து வந்தியான் ஆண்டவர் கேட்கிறார். இந்த தாழ்மை அணு சமூகத்தில் அமராம, அணு சமூகத்தில் அர்ப்பணிக்காம, அணு சமூகத்தில் கத்துடைய பந்திக்கு என்று அணு சமூகத்தில் உறவாடாமல் வந்து தேவ பந்திக்குள்ளே கைகளை வைக்கிற போது அது மாம்சத்துக்குரிய பந்தியாய் மாறி போகிறது. அது சடங்காச்சாரமாய் மாறி போகிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். அவர் கடந்து போகிறார். கடந்து போகிற போது அவர் சிறுவில் மறிக்க போகிறார். ஆனால் அவர் பாரம்பரியமாக ஏதோ பிதா சொல்லிவிட்டார் என்பதற்காக அல்ல, அந்த கடைசி சூழல் மத்தியிலும் கூட அவர் யாரோடு கூட உறவாட விரும்புகிறார்? பிதாவோடு கூட உறவாட விரும்புகிறார். அல்லேலூயா. அது கடைசி நிமிடத்துல கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கிறது. அது கொஞ்ச நேரத்துக்கு கூட யாரோட அந்த நேரங்களை அவர் அர்ப்பணிக்க விரும்புகிறார் என்று சொன்னால் தேவனோடு கூட அர்ப்பணிக்க தேவன் விரும்புகிறார். அதான் அவர் சொல்றது, வழக்கமாய் சுபிக்கிற ஒரு இடத்திற்கு போகிறார் என்று பார்க்கிறோம். 2 நண்பர் இருக்கிறாங்கன்னா அந்த நண்பருக்கு சரியா தெரியுமா? ஃப்ரெண்ட் இந்த நேரத்துல எங்க இருப்பான் என்பது யாருக்கு தெரியும்? நண்பனுக்கு நல்லா தெரியும். அப்ப 6 மணிக்கு நான் ஒரு இடத்துல இருப்பேன்னா சரியா 6 மணிக்கு அப்புறம் என்ன செய்வான்? அங்கே கடந்து வருகிறான். அதே போலதான் குளிர்ச்சியான வழியில ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல யாரை சந்திக்க போனாரா? ஆதாமை சந்திக்க போனார். திடீரென்று விசிட்டிங் போனவர்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வழியில யாரோடு கூட உறவாடினாரா? ஆதாமோடு கூட உறவாடினார். ஒவ்வொரு நாளும் ஆதாம் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். ஆனா ஒரு நாள் போய் தேடுகிறார். வழக்கமா இருக்க வேண்டிய இடத்துல யார் இல்லாம போனது? ஆதாம் இல்லாம போயிட்டான். ஆதாம் எங்க இருக்கிறான்? தேடி போகிற வழக்கம் இங்கதான் இருப்பான். ஆதாம் இங்கதானே நம்ம தினமும் பேசுவோம். எனக்கு ஆதாமை காணவே சொல்லி ஒருவேளை ஆண்டு ஆதாமே எங்க இருக்கிறேன்னு சொல்லும் போது நான் ஆண்டவரை எனக்கு என்னவா மாறிட்டேன்? நிர்வாணியா இருப்பதுனால் ஒழிந்து கொண்டிருக்கிறேன். எப்பெல்லாம் சுபிக்கிறியோ, எப்பெல்லாம் வேத வாசிக்கிறோ, உன் ஆவிக்குரிய நிர்வாணங்கள் உனக்கு காணப்படுகிறது. அல்லேலூயா. மாம்சத்தை மூடிக்கொள்வது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாதா? நிர்வாணமா இருக்கக்கூடாது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல அழகா சொல்ற சபைக்கு பார்க்கிறோம். ஒரு நிர்வாணம் காணப்படாதவருக்கு ஒரு மானத்தை மறைத்துக் கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப மாம்சத்துல எப்படி நம்ம பரிசுத்தமா மாம்சத்துல வஸ்திரத்தை உடுத்தி நம்ம பாதுகாத்துக் கொள்றோமோ
இருக்கிறோமோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு பலன் தேவைப்படுகிறது. அந்த ஆத்மாவை நாம் என்ன செய்யணுமா? பரிசுத்தத்திலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஒவ்வொரு நாளும் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் ஆத்மா எப்படி இருக்கிறதா? நிர்மாண கூடமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு நன்மை தெய்வ சொன்னமே, எனக்கு 5 நிமிடம் சொல்லிக்கிறது, கடமைக்கு சொல்லிக்கிறது, சபைக்கு வந்தா சொல்லிக்கிற நண்பர்கள் நான் திட்டமாய் சொல்லுகிறேன். ஆண்டவரை கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஒவ்வொரு நாளும் கற்றுடைய சின்னங்கள் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் ஆகிலும் உன் அந்தரங்க வாழ்க்கையில தேவனோடு கூட உறவாடுகிற உன்னதமான அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. அது இல்லாத நாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த ஒரு பெருமையும் கிடையாது. அல்லேலூயா. பண்ணதை நாம கிறிஸ்தவம் சொல்ல முடியும். வேத தொடாதினுடைய வாழ்க்கை என்று கிறிஸ்தவம் சொல்லிக்க முடியும். பைபிள் எனக்கு தூரமா இருக்கிறாங்க கிறிஸ்தவம் சொல்லிக்க முடியும். இல்லை ஒரு சுபம் என்னோட பிதாவோட கர்த்தரோட பரிசுத்தாவோட ஒரு ஐக்கியம் இல்லாத இருக்கிறனா என் பேர மாதிரி கிறிஸ்துவ சொல்லிட்டா ஆண்டவர் என்னோட கூட பேசிடுவாரா? இல்லை. வேதம் சொல்லுகிறது தேவனோடு அனுதினமும் அமருகிற, தேவனோடு அனுதினமும் உறவாடுகிற, தேவனோடு அனுதினமும் பேசுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை தான் தேவன் மாலை பொழுதுல தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதான் வழக்கமாக சொல்லிக்க ஒரு இடத்துக்கு போறான். ஏன்னா இடத்துல யார் வருவா? என் பிதா வருவார். அல்லேலூயா. எனக்கு முன்பதாக நான் வருவேன் தெரியும். என்னை சந்திக்க வேண்டிய கடைசி இரவில் நான் கடைசியாக பார்க்க விரும்புகிறேன். என் பிதாவோடு கூட நான் உறவாட விரும்புகிறேன். நான் ஆரம்பித்து பிறந்த முதற்கொண்டு ஊழியத்தை ஆரம்பித்தது முதற்கொண்டு இந்த மலையில் நான் வந்த நாட்களில் என் பிதாவோடு கூட பல இரவுகளை நான் நேசித்திருக்கிறேன், சம்பாஷித்திருக்கிறேன். என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய ஆலோசனையிலான கேட்டிருக்கிறேன். எவ்வளவு செய்த அத்தனை அற்புதங்களில் அவருடைய வல்லமையினால் செய்வதற்கு அவருடைய சபத்தினால அவரிடத்தில் நான் வல்லமையில் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். இந்த கடைசி பிதா என்னை நம்பி கொடுத்திருக்கிற இந்த கனமானது உடனமான பணியை செய்து முடிப்பதற்கு என் முழங்காலை என் பிதாவுக்கு முன்பாய் நான் முடக்குகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதாந்தங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எங்க மாஸ்டர். என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் ஒரு நீங்க ஷார்ட்ஸ் போட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னைக்கு உங்க முழங்காலில் பார்க்கணும் அன்னைக்கு வாழ்க்கையின் ஊழியத்தை பத்தி இன்னைக்கு நான் சொல்றேன் அப்படின்வாங்க. அல்லேலூயா. அவன் சொல்லுவாங்க அடிக்கடி, என்ன தெரியுமா, உன் முழங்கால் இருக்கிறத பார்த்தால் நான் கண்டுபிடிச்சிருவேன் ஊழியத்துல அவங்களுடைய ஊழியத்துல உன்னுடைய செழிப்பு எப்படி இருக்கு என்பதை நான் போகும்போது தெளிவான்னு சொல்லிடுவாங்க. அதனால அவரை பார்த்த உடனே லுகி கண்டவங்க என்ன செஞ்சிருவான்? இறக்கி விட்டுடுவான், ஓடுவோம். அநேகர் என்ன பண்ணுவாங்க, செபிக்கும் போது பாஸ்டர் சொல்லிட்டாரு முழங்கால பார்க்கணும்னு சொல்லிட்டாரு, அதனால மணல் போட்டு இல்லை இந்த டெரஸ்ல மேல அப்படியே கல்லு மேடா இருக்கும், அதை போய் மணிக்கணக்கா செபித்த நாட்கள் உண்டு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, அவரோடு இருக்கிற அந்த உறவு, அவரோடு அந்த ஐக்கியத்தோடு நம்ம வந்து இந்த பரிசுத்தமான பந்தியில கையை வைக்கும் போதுதான் அந்த பரிசுத்தமான பந்தை ஜீவன் உள்ளதாய் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் செஞ்சார். மூன்றாவதாக ஆண்டவர் செய்த மூன்றாவது நிலைகளிலே அவரோட நிலைகள் மத்தியில் வருகிறார், வழக்கமான இடத்துக்கு வருகிறார். இரண்டாவது அவர் வழங்கால் என்று அவர் செபிக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவது வழக்கத்தின்படி செபிக்கிற ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். வாசிக்கிறார். 42 வசனம் வாசிங்க. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுடைய அர்ப்பணிப்பே எதற்காக என்று சொன்னால், கிறிஸ்து எதற்காக வந்திருக்கிறது சொன்னால், இந்த சிலுவையும் இந்த சிலுவை பாடுகளுக்காக தான் இயேசு உலகத்திலே பிறந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறார், பிறகு சொல்லுது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தியை உருவாக்க அறிவிக்கிறேன் என்று உலகத்தில் என்ன நடந்திருக்கிறாரா? கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இரட்சகர் என்ற சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கபடியா வந்திருந்த இரட்சகரில் சகல ஜனங்களுக்கும் பஸ்கா பலியாக உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தெய்வ ஆட்டுப்படியாக நம்முடைய சரீரத்திலே காயங்களையும் அவமானங்களையும் ஏற்றுக்கொண்டு
கொள்ளும்படியாக அவர் என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிற செய்தி தான் வேதம் சொல்கிறது. எனக்கு எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குற நல்ல நற்செய்தி. அல்லேலூயா. இப்ப இயேசுவுக்கு தெரியும், இது 33 ஆண்டு கால வாழ்க்கையின் வழியே வந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பிதாவோடு தொடர்பு இருக்கிறது. அந்த நாட்கள் நெருங்க 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 அவருடைய வாழ்க்கை நிலைகள் மாறிக்கொண்டே வருகிறது. ஆண்டவர் கடைசி அந்த ஒரு வாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு வாரத்துல அநேக காரியம் நடந்தது. அவர் பவனி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் அப்படியே பெத்தானியா விட்டு கடந்து வருகிறார். மரத்தை பார்த்து என்ன பண்ணாரு? சபிக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியமா நடந்து வருகிறது. அதுக்கு முன்பதாக மறுரூப மலைக்கு கடந்து போகிறார். மறுரூப மலையில போய் என்ன செய்தார்? மறுரூபமாக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? அவரோடு கூட பேசுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த ஒரு வாரத்துல எல்லாம் செஞ்சுட்டே வராரு. இப்போ இந்த கடைசி நிலையில வந்திருக்கிறார். இப்போ ஒரு ஜெபத்தை ஆண்டவர் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, அதான் நம்ம வாசித்தோம். பிதாவே, உமக்கு சித்தமானால் எந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. ஏன்னா இந்த பாத்திரம் என்பது சாதாரண ஒரு பாத்திரம் அல்ல. அவர் சுமக்க போகிற, அவர் செய்து முடிக்க போகிற காரியம் ஒரு எளிதான ஒரு காரியம் அல்ல. அவர் செய்து முடிக்க போறது கடுமையான ஒரு காரியம். அல்லேலூயா. இதை செய்வதற்கு தேவனுடைய பலன் இருக்கிறது. ஆனா இப்ப மாம்சத்துல ஒரு போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. மாம்சம் என்ன செய்யுதுன்னா, இந்த சிறுமை குறித்து, இந்த பாடுகளை குறித்து ஆண்டவருக்கு மிக தெளிவாய் நன்கு அறிந்திருக்கிறபடினாலே, இந்த பாடுகளை குறித்து ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறபடினாலே இப்ப மாம்சத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு. உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் விட்டு நீங்க போகட்டும். ஆனா அதே நீங்க வாசித்து பாருங்க. லூக்கா 12 அதிகாரத்துல 50 வசனம் வாசிங்க பாருங்க. லூக்கா 12:50 வாசிங்க. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நெருக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் அவருக்கு நெருக்கம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் சந்திக்க போற பாடுகளை குறித்து, அவர் ஏற்று போகிற அவமானங்களை குறித்து, அவர் சுமக்க போற சிறுவை குறித்து, அவர் பரியாசம் பண்ண போற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்ன இருந்தா? ஒரு நெருக்கத்தோடு இருந்தார். அல்லேலூயா. இயேசுக்கு மாத்திரம்தான் இந்த சிலுவை பாடு என்பது அல்ல. இயேசுக்கு பின்பு எத்தனையோ ஆயிரம் பேர் சிலுவையில் அறிந்திருக்கிறாங்க. இயேசுவுக்கு முன்பதாகவும் எத்தனை பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? சிலுவையில் அறிந்திருக்கிறாங்க. இப்போ சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அதை பார்க்கும் போது என்ன செய்யும்? நல்லா தெரியும். சிலுவை பாடு என்னன்னு தெரியும். சிலுவையுடைய கஷ்டம்னா என்னன்னு தெரியும். சிலுவையிலே அறையப்பட்ட மனிதன் உடனே மரித்து போக மாட்டான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இல்லை, அவன் 2 நாட்கள் 3 நாட்கள் விடுவாங்க. வேதம் சொல்கிறது, அவன் கண்களை என்ன செய்யுமா? கழுகுகள் வந்து பறித்து கொண்டு போவோம் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே அது உஷ்ணமானது அதிகமாய் தாக்கும். அதனால் தூஷிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில 2 நாட்கள் 3 நாட்கள் மரணம் இல்லாதனால அவன் காலையில் என்ன செய்வாங்களா? உடைப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்ப இதெல்லாம் ஒரு அறிந்திருக்கிற ஒரு மனுஷன் அதுக்கு நேராய் போகிற போது அந்த மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்களேன். நல்லா இருக்குமா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இயேசு அவர் தெய்வகுமாரா இருந்தாலும் அவர் பூமிக்கு எப்படி வந்திருக்கிறாரா? மனுஷகுமாராய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவரும் சாப்பிட்டார். அவரும் வசந்த் என்ன பண்ணிக்கிறார்? கப்பலை பின்னணியத்துல போய் தூங்கி இருக்கிறார். அவருக்கும் களைப்பு உண்டாயிற்று. சமரிய ஸ்திரியை பார்த்து என்ன செய்தார்? தாகத்து கொஞ்சம் தான் என்று கேட்டிருக்கிறார். அவர் 100% அவர் தெய்வகுமாரனா இருந்தாலும் 100% அவர் எப்படியே வந்திருக்கிறாரா? மனுஷகுமாரனா இருக்கிறார். இப்ப தெய்வகுமாரனா இருந்து இந்த பாடலை ஏற்றுக்கொள்ள முடியும்னா, தெய்வகுமாரனா இருந்து இந்த சிலுவையை சுமக்க முடியும்னா, அவருக்கு அப்பேற்றுக்குள்ள என்ன பண்ணுவார்னா சுமந்துட்டு போயிடுவார். எந்த ஒரு வழியும் இல்லாமல் அவர் அதை செய்ய முடியும், நிறைவேற்ற முடியும். ஆனால் தெய்வகுமாரனை சுமக்க வரல. இந்த உலகத்தினுடைய பாவனை சுமக்கிற மனுஷகுமாரனாய் வந்திருக்கிறார். அல்லேலூயா. சகல ஜனங்களை போல அவருடைய பாடுகளையும் ஒவ்வொருத்தரையும் அறிந்து கொள்ளும்படியாக, அவர் சகிக்கிற அவமானங்களை அவரும் சகிக்கும்படியாக இப்ப வந்திருக்கிறபடினாலே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாரு. ஆகிலும் என் சுத்தம் அல்ல, உங்களுடைய சுத்தத்தின்படி ஆக கடந்தது. அப்படி ஜபத்துல அதை முடிச்சுடுங்க, மாத்திருங்க.
அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு பிடிக்கல எந்த ஒரு காரியம், சரி இல்லை என்ன காரியம் விரோதிக்காக இல்லை, எந்த ஒரு காரியம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருந்தா ஆண்டவர் உடனே நினைச்சிருந்தது, எடுத்துடுங்க, இதை தராதீங்க, இதை செஞ்சுடுங்க. ஆனா தெய்வகுமார் இருக்கிற இயேசு அனுதினம் புறமாடுகிற பிதாக்கு எப்படி சொல்றாருன்னா, ஆகிலும் என் சித்தம் இல்லை என்ன சொல்றோம். நம்ம ஆண்டவரை கமெண்ட் பண்றோம், இதை செஞ்சிருக்க ஆண்டவரை, அதை கொடுத்துருங்க ஆண்டவரை, இதை மாத்துருங்க ஆண்டவரை. இல்லை ஆண்டவரை தண்ணீர் கொண்டு திராட்சை கற்றாய் தண்ணீர் வைப்பின வேலைக்கான தான் விசுவாசி வச்சிருக்கோம். ஆண்டவரை என்ன வேலை செஞ்சாரா, ஒரு போய் எடுத்துட்டு வரலாம், போய் எடுத்துட்டு வரலாம், தண்ணீர் நிரப்பலாம், கொண்டு போனான். இன்னைக்கு நம்ம சுகம் எப்படி தெரியுமா, நம்ம ஆண்டவராயிரும், ஆண்டவரை வேலைக்காரனா வச்சிடும். சித்தம்லாம் கிடையாது, என் சித்தத்தை நீங்க என்ன செஞ்சிருங்க, நிறைவேற்று. என் விருப்பம் என்ன செய்யணும், நிறைவேறி ஆகணும். இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்ற, ஆண்டவரை இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்க, இதை போங்க, இதை வாங்க, இதை தராதீங்க. இப்போ ஆண்டவர் நம்ம எங்க நிலை வச்சிருக்கிறோம், வேலைக்கார நிலையில வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஒரு சுமத்துடைய மாதிரி அடையாளம் என்ன, ஆண்டவரே பிதாவை பார்த்து சொல்லலாம், அப்பா அப்பா தள்ளி போடுங்க, இல்லை வேணான்னு சொல்லி இருக்கலாம், இதை மாத்தவங்க சொல்லி இருக்கலாம், இல்லை தெய்வகுமாரன் சொல்லலாம். ஆண்டவரே நான் கொள்க வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்கிறதா, நெருக்கப்பட்ட உண்மைதான். ஆனாலும் இந்த பாடுகள் எல்லாமே கண்களுக்கு முன்னே இருக்கிறது, அவமானம் எல்லாம் இருக்கிறது, நாளை சூழல் எல்லாம் எனக்கு எதிராய் மாற போகிறது. யாரெல்லாம் மாற போறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லிட்டே போலாம். பிலாத்து அவனுக்கு எதிராய் மாற போகிறார், எழுது அவனுக்கு எதிராய் மாற போகிறார், அடுத்த நன்மை பெற்றுக்கொண்ட சனங்க அவங்க என்ன போறாங்க, எதிராக இருக்க போறாங்க. எல்லாத்துக்கும் மேல பிரதான ஆசாரியா இருக்கிறவர் அவனுக்கு எதிராய் மாற போகிறார். எல்லாம் சூழ்ந்து எதிராக நிற்க போறாங்க. ஒரே ஆளமாட்ட யார் நிற்க போறதுன்னா, இயேசு நிற்க போறார். இப்ப யோசித்து பாருங்க, அவருடைய இருதயத்தின் நிலைகள் எப்படி இருக்கும், அவருடைய மன வேதனை எப்படி இருந்திருக்கும், அவருடைய சுப நிலைகள் எப்படி இருந்திருக்கும். நம்மளாம் தான் அப்படியே ஊர் இருக்கும். ஆனா அவர் அப்பா சொன்னாரு, அந்த ஏன் சித்தம் இல்லை, நீங்க எதை டிசைட் பண்ணி தான் அமைச்சிருக்கிறீங்க, நீங்க முடிவு பண்ணி தான் அமைச்சிருக்கிறீங்க, இது நடக்கும் போது எனக்கு என்ன செய்யும், எனக்கு தெரிந்து இருக்கிறது. ஆகிலும் மாற்ற வழிதான் மாற்றுங்க, ஆனா எனக்காக மாற்றாதீங்க, நான் அதை சகிப்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அதுதான் என் ஜெபம். ஜெபத்தை ஆண்டவராக கற்றுக் கொடுக்கிறேன். கிழமைக்கு பஸ் கப்பாட்டிக்கு வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு போகிறது அல்ல நம்முடைய வாழ்க்கை. ஜெபத்துடைய நிலையை நாம் அறிந்து இருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை அந்த ஜெபத்துடைய மேன்மைகள் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா. நீங்க ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, ஒரு வார்த்தை இருக்கிறார் மத்தியில பாத்தீங்கன்னா 3 முறை இதே வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் செஞ்சாரா, ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது வாசிக்க 44ஆம் வசனத்தை வாசிக்க பாருங்க. 44ஆம் வசனத்தை, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு எப்படி சோமனரா அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது என்று பார்க்கும். இது வரைக்கும் அப்படி சோமான யாரையும் நாம் நினைச்சதில்லை, பார்த்ததே கிடையாது. நம்மளும் அப்படி சோமானதில்லை. அழுது இருக்கிறோம், மனஸ்தாபப்பட்டு இருக்கிறோம், வேதனைப்பட்டு இருக்கிறோம். இல்லை எத்தனை நம்முடைய வாழ்க்கை சோமான இருக்கிறோம். ஆனா இந்த கெச்சனை ஜெபம் ஒரு வெளியேற பெற்று ஒரு ஜெபம். அந்த ஜெபிக்க தெரிவி சோமனுக்கு அதிக ஊக்கத்தோடு கூட இல்லை, மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணினாரா. அவருடைய வேர்வை எப்படியா மாறிச்சா, ரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையில விழுந்தது என்று பார்க்க. அப்பதான் அவருடைய நரம்புகள் எல்லாம் வெடித்து, இல்லை வேறு நரம்புகள் வெடித்து அது என்னமா ஒத்துழையா மாறிச்சா, ரத்த துளியாய் மாறிப்படும். அப்போ ஒரு கடுமையான ஒரு ஜெபம், வேதனை நிறைந்திருக்க ஒரு ஜெபம், ஒரு அங்கலாய்ப்பின் ஒரு ஜெபம். இதோட அது வரைக்கும் அந்த 3 வருஷ காலங்கள் கடந்த அவர் சோமாயிட்டே இருந்திருப்பார். நான் ஒரு நாள் எப்படி ஊக்கப்பட்டு அவர் சோமானது கிடையாது, அங்கலாய்த்து அவர் சோமானது கிடையாது. ஒருவேளை இந்த அளவுக்கு அவர் வேர்வை துளிகள் ரத்த துளிகளாய் அந்த பூமியை நிரப்பும்படியாய் ஒரு போது அவர் சோமானதே கிடையாது. ஆனா கடைசி ஜெபத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர் அதிக ஊக்கத்தோடு கூட வேதனை பற்றி சோமானார். ஆனா அதே எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 5:7 வாசிங்க பார்க்கலாம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மறந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு
கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார். வேண்டுதல் செய்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப வேதம் தம்மை மரணத்தை ரட்சிக்க வல்லமை உள்ள பிதாவை நோக்கி ஆண்டவர் எப்படி சொன்னாரா, பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவரை நோக்கி வேண்டுதல் செய்தார். அல்லேலூயா. ஆனா எவ்வளவு ஜெபம் பண்ணி, எவ்வளவு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி, ரத்த துளிகள், வேர்வை துளிகள் ரத்த துளியாய் விழுகிற வரை கூட யார் எழுந்து பார்க்கல, யார் ஜெபம் பண்ணல, யார் ஜெபம் பண்ணல, சீஷர்கள் ஜெபம் பண்ணல. எனக்கு சீஷர்கள் எப்படி இருக்கிறோம், எனக்கு ஆண்டவர் நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் இன்றைக்கும் தூக்க மயக்கமா இருக்க, எனக்கும் நல்லா சாப்பிட்டு தூங்குற சீஷர்களாக தான் இருக்கிற. தேவனுக்கு தேவை தூங்குற சீஷர்கள் அல்ல, செபிக்கிற சீஷர்கள் ஆண்டவருக்கு தேவை. இல்லையா? நீங்க ஆண்டவராக கற்றுக்கொண்டு இருக்கிற எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தேன் என்பது பெருசு இல்லை. ஆனால் எத்தனை வருஷ காலம் தேவனோடு நான் உறவாடி இருக்கிறேன் என்று நான் அவருக்கு தேவை. இல்லையா? எத்தனை வருஷம் அவர் கூட நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன் என்பது அல்ல, எத்தனை வருஷம் என் முழங்கால்களை நான் முடக்கி நான் சுமந்துட்டே இருந்தேன். என் ஜனத்திற்காக, என் தேசத்திற்காக இயேசுவை போல வியாகுலப்பட்டிருக்கிறேன், ஊக்கத்தோடு சுமந்திருக்கிறேன் சொல்லுகிறதான சீஷர்களைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, அவ்வளோ சோமானியம், அவ்வளோ வேதனைப்பட்டு சோமானியம் கூட. ஆனால் சீஷர்கள் எப்படி தரங்களா, துக்கத்தினாலே தூக்க மயக்கமா இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, துக்கம் இருந்துச்சு. ஆனா அந்த துக்கமே அவங்களுக்கு என்ன வந்துச்சா, பொதுவாக துக்கம் இருந்தா என்ன வராது சொல்லுங்க. நமக்குலாம் ஒரு துக்கம் வந்தா நம்ம என்ன செய்ய மாட்டோம், என்ன பண்ண இப்படி சொல்லிட்டானே வருமா இல்லையா, தூக்கம் வராது. ஆனா இவங்க துக்கம் இருக்குது, ஆனா என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. நீங்க ஆண்டவர் சொல்ற காரியம் அதுதான், தூங்குற கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. அந்த அழகா சொல்லல, நீ உயிரோடு இருந்தும் செத்தவனை போல இருக்கிற அப்படிப்பட்ட சபையோ, அப்படிப்பட்ட விசுவாசியோ, அப்படிப்பட்ட ஊழியக்காரன் யாருக்கு தேவையில்லை, ஆண்டவருக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை ஒரு ஊழியக்காரனால விசுவாசியா இருந்தாலும் 2 மணி நேரம் ஆயிரம் முழங்காலிலே தேவ சமூகத்தில் சுபிக்கிற கத்தோலிக்க ஜனங்கள் தான் கடைசி நாட்களில் தேவை. அல்லேலூயா. இந்த பஸ்கா பண்டிகைக்குள்ள வந்திருக்கிறோம், ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம முழங்கால முறைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம முழங்கால் படித்து செபித்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, நமக்கென்று தனிதினம் செபிக்கிற வழக்கமான ஒரு இடம் இருக்கிறதா, ஆண்டவர் சமுதிரம் செபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரை கமெண்ட் பண்ணி நான் சொன்னோம்னா இல்லை, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு அர்ப்பணிக்கிறேங்கிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை இந்த நாளில் யோசித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். அதான் வேதம் சொல்லி, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் ருசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடத்தல். ஆராய்ந்து பார்க்காம எடுக்கிற பந்தி, ஆராய்ந்து பார்க்காம சிந்திக்காம சோதிக்காம வந்தவங்க எடுத்துட்டு போற பந்தி ஒன்னு ஆதாரத்தில் இருக்குது. அதான் பவுல் சொல்லுங்க, நீங்க அப்போஸ்தலர் வாசனா பவுல் சொல்றாரு, உனக்கு பசி அந்த வீட்டுல போய் சாப்பிட வேண்டாம். அல்லேலூயா. அப்பெல்லாம் பந்தி பெரிய பிரெட் கொடுத்தாங்க, கிரேப் எல்லாம் கொடுத்தாங்க. இவன் பசியை தேங்காய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா சபைக்குள்ள சாப்பிட்டதுனால ஒருவருக்கு ஒரு காத்திராம போறதுனால பவுல் தெளிவா சொல்றாரு, உனக்கு பசி எடுத்தா வீட்டுல போய் சாப்பிடுங்க. அல்லேலூயா. எனக்கு பசிக்கு சாப்பிடுவதோ, பாரம்பரியத்துக்கு சாப்பிடுவதோ, இல்லை கிறிஸ்தவனை இருப்பதனால் சாப்பிடுவதோ, ஞானஸ்தானம் எடுத்துட்டு அதனால சாப்பிடுற என்பதற்காகவோ இந்த பரிசுத்தமான பஸ்கா பந்தி கிடையாது. அல்லேலூயா. யார் தகுதியானவங்க, அவரோடு கூட அந்தரங்கத்தில் உறவாய் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. நீங்க அந்தரங்கத்தில் எவ்வளவு தேவனோடு இருக்கிறீங்களோ, எவ்வளவு சொன்னீங்களோ, எவ்வளவு பரிசுத்தம் அடைகிறீங்களோ, எவ்வளவு அவர்கிட்ட பேசுறீங்களோ, எவ்வளவு முழங்காலம் முடக்கிறீங்களோ, எவ்வளவு விதத்தை அவரோடு படிச்சு உடைய வார்த்தையில் அறிகிற அறிவில் நீங்க வளர்றீங்களோ, அவங்களுக்கு தான் இந்த குவாலிஃபிகேஷன். அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன ஒன்றா, தகுதியான கர்த்தருடைய பந்தியிலே கைகளை வைக்கும்படியான வாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் அந்த எண்ணம் இல்லாம, அது வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் அந்த சிந்தை இல்லாதபடிக்கு வழக்கமாய் அனுசரிக்க ஒரு பந்தியா இல்லாதபடி இன்னைக்கு அர்ப்பணிப்போம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், இந்த பந்திக்கு நம்மை தகுதிப்படுத்துவோம். தேவ நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். அன்றாக இயேசு கிறிஸ்துவின் வண்ணமாய் பஸ்காவை நிறைவாக ஒரு ஆசரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பஸ்காவை பார்க்கிறோம், அந்த பஸ்கா பண்டிகையிலே நான் புசிக்க ஆசையா இருந்தேன் சொன்னார். ஆனால் அவர் புசிக்கல, அந்த சீஷனுக்கு அவர் கொடுத்தார்.
இது மாத்திரமல்ல, அவர் போகும்போது மீண்டும் வழக்கமாக சொல்லிக்கிற இடத்திற்கு ஆண்டவர் போகிறார். எச்சரிப்பட்ட இடத்துல பார்க்கும்போது கெச்சிமலை தோட்டம் இருக்கிறது, கிதிரோன் ஆற்றின் அருகே இடம் செல்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் ஆண்டவர் அவர் தொடர்ந்து வழக்கமாய் பிதாவை சந்திக்க இடத்துல அவர் செபிக்கப்படி கடந்து போனார். நம்முடைய வாழ்க்கையில அந்த செபிக்கிற அனுபவம் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனுக்கு பிரியமே கிடையாது. இரண்டாவது, முழங்கால் படியிட்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தினுடைய அந்த ஒழுங்கு சட்டம் அந்த நீதியின்படியே அவரை பரிசுத்தவான்கள் எல்லாரும் இப்படி முழங்கால் படித்து சொன்னால் அதே போல தன் முழங்காலை முடக்கி பிதாவோடு கூட நேரங்களை செலவிட்டார். மூன்றாவது, தேவகுமாரன் மனுஷகுமாரனை வந்திருந்தாலும் கூட பிதாவோடு கூட ஆளுகிறாலும் அவருடைய சுபத்தினுடைய தாழ்மையை பார்க்கணும். ஆகிய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம் செய்ய கடவுள் என்று சொல்லி அர்ப்பணிப்பு தாழ்மையோடு சொல்லிக்கிற நிலை குறித்து நாம் பார்க்கிறோம். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில நேருடைய வாழ்க்கையில அந்த இடத்துல கிறிஸ்துவோடு கூட ஜெபம் என்கிற ஐக்கியம், ஜெபம் என்கிற உறவு இல்லாதபடிக்கு இன்னைக்கு அநேக வருஷம் கடந்து வந்துட்டு இருக்கோம். ஒரு 7 மணி சொல்லிக்கிறது, நினைச்ச ஒரு 10 நிமிஷம் சொல்லிக்கிறது, அது வரல ஜெபம். படுக்கும்போது நான் ஜெபம் பண்ணி தான் படுக்கிறேன், அது வரல ஒரு சுயநலத்துக்காக ஜெபம் பண்றது, கல்யாணத்துக்கும் போது ஒரு சுயநலத்துக்காக ஜெபம் பண்றது, சாப்பிடும்போது ஒரு சுயநலத்துக்காக ஜெபம் பண்றது, அது வரல ஜெபம். அவரோடு தரைத்து அவரோடு பார்த்து முத்தமிட்டு அவரோடு பேசி பாடி துதிச்சு ஆராதிச்சு அவரோடு தங்கி இருக்கிறதான ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். பேருக்கு நல்ல வாசியம் எதிர்பார்க்கிறார். தன்னுடைய சித்தத்தை சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறது அல்ல, அதோட உங்கள் சித்தம் என்ன அதே வாழ்க்கையை நிறைவேற்றுங்க சொல்லி கேட்கிற அனுபவத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். வழக்கமா செடிக்க நமக்கு ஒரு இடம் தேவை. நம்ம வீடா இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு இடத்தை நம்ம வச்சுக்கணும். எப்போ ஆண்டவரை சந்திக்கிற நம்ம இடம் பாருங்க, ஒரு பிரசனம் நிறைந்து இருக்கும். நீங்க மேல் வீட்டு மேல வச்சுக்க மாட்டீங்களா, எதை தொடர்ந்து அங்கே ஒரு பிரசனம் அவர் மகிமை இருக்கும். அவன் படுக்கையிலேயே நீங்க சோமனை ஒரு ஓரமா அங்கே தொடர்ந்து சோமனை அங்கே ஒரு மகிமை பிரசனம் இருக்கும். இன்னைக்கு தேவன் வழக்கமாக செபிக்க ஒரு இடத்தை தேவன் வழக்கமாக சந்திக்கிறேன். ஆதாமை சந்திக்க வந்த போது ஆதாம் இல்லை, இன்னைக்கு அநேக ஆதாம் தேவன் சந்திக்க வந்தது இல்லாமல் எத்தனையோ நாட்கள் வெறுமையான திருப்பி அனுபவம் உண்டு. கிறிஸ்துவை துக்கப்படுத்துகிற பஸ்கா நமக்கு வேண்டாம். கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிற பஸ்காவை தேவன் எதிர்பார்க்கிறபடியா அர்ப்பணித்து செபிப்புகளை நேசிக்கிற நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாணவர்களுக்காக நன்றி சொல்லுகிறது. இந்த ஆண்டில் இந்த பரிசுத்தமான பஸ்கா பண்டிகை கையில் வைக்கப்படி கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எனக்காய் பிரிக்கப்பட்டு அடிக்கப்பட்டவனமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாவுடைய மாம்சத்தையும் ரத்தத்தை நாங்கள் புசித்து பானம் பண்ணி இருக்கிறோம். ஒரு கடமைக்கு என்றோ சடங்காச்சரமாய் மாதந்தோறும் வருஷந்தோறும் ஆசரிக்கிற பண்டிகை இராதபடிக்கு ஆண்டவரே, பண்டிகை கிறிஸ்துவை நாங்கள் இராதபடிக்கு அந்த நேரத்தில் கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் அபிஷேகம் பெற்றவர்களாய் உண்மையாய் கர்த்தருடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு கூட இருக்கு தேவனுக்கு கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நேரத்தில் இருக்கிற ஆண்டவரே புரிதவெளி ஆராதனை தேவன் ஆசிரியர்கள் வழிந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அது எல்லோருடைய பேசும்படியாய் சம்பத்தை அர்ப்பணிச்சிருக்கிறது. இந்த நாளில் வந்து அவர்களுடைய பரிசுத்தமான ஆராதனை ஆரத்து துதித்துடைய வார்த்தைகளை தியானித்து கையில் வைத்து அனைத்து கத்துரைப்படுகிறேன். என் ஆண்டு ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் மொழியுடனே அவர்கள் சுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்மிடத்தினால் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வத்தின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்தும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகை பற்றி நம்மையாவது நினைத்திருந்து காப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். God bless you.